ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துதல். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் ஆற்றுகிறதாகவும் தேற்றுகிறதாகவும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கிறதாகவும் நம்முடைய ஜீவிதங்களை கட்டி எழுப்புகிறதாகவும் ஆசீர்வாதங்களை நிறைவாய் தாராளமாய் கொண்டு வருகிற வேத வாக்கியங்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆம், அந்த வேத வசனங்களை நாம் தியானிக்கும் போது, அந்த வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை என் ஆண்டவராகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால், இந்த வேத வசனத்தில் ஜீவன் இருக்கிறது. இந்த வேத வசனம் வெறும் ஒரு எழுத்தல்ல. இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர காரணம், அதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ற அந்த ஜீவன் இருக்கிறபடியினால அந்த ஜீவன் என்ன செய்கிறது தெரியுமா? ஜீவன் உள்ள நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக நம்மை ஆளுகை செய்து நம்முடைய சிந்தனையை, நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவிதத்தை ஆளுகை செய்து மாற்றியமைத்து தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் மாற்றிவிடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். கவனிங்கள், 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். கவனிங்கள் தேவ பிள்ளைகளை, எலிசா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதனாகிய எலிசா அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். வைராக்கியமாய் கர்த்தருக்காக, தேவனுடைய நாம மகிமைக்காக அநேக காரியங்களை செய்கிறதை வேதத்திலே வாசிக்க முடியும். இஸ்ரவேலின் ராஜாவை எச்சரித்ததினாலே மறுமுனையில் இருந்த ராஜாவுக்கு மிகுந்த வருத்தம். யார் என்னுடைய வாழ்க்கையில், என் ராஜ அரண்மனையில் இருக்கிற ஒற்றன் யார் என்று கேட்ட பொழுது அவரோடு கூட இருந்தவர்கள் சொன்னார்கள், இல்லை ராஜாவே, எலிசா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். நீர் படுக்கை அறையிலே பேசுகிறதையும் அவன் வெளிப்படுத்தி கொடுத்து அவன் தப்புவிக்க வைக்கிறான் என்று சொல்லி அவருக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது இந்த மனிதனை பிடிக்க வேண்டும், இந்த மனிதனை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இராணுவத்துக்கு கட்டளையிடப்பட்டது. இந்த இராணுவம் எலிசா தங்கியிருக்கிற தேசத்திலே இந்த மலையை சுற்றிலும், எலிசாவை சுற்றிலும், அவனுடைய வேலைக்காரனை சுற்றிலும் ஒரு பாளையம் இறங்கி ஒரு இரவு வேளையில் ஒரு குவியலை போல குவிந்து இந்த தேவ மனிதனை பிடித்து கொண்டு போகும்படியாக கடந்து வந்தார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதிகாலை வேளையில் இந்த தேவ மனிதனுடைய வேலைக்காரன் எழும்பி வெளியே புறப்பட்டு வருகிறான். இதோ சுற்றிலும் பார்க்கிறான், இராணுவ சேனை தன்னை சுற்றி கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் தன்னுடைய எஜமானனாகிய எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், ஐயோ, நாம் மோசம் போய்விட்டோம், நாம் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம். இதோ எதிரிகளின் படை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அந்த வாழ்க்கையில் மிகவும் பயம் அந்த வேலைக்காரனை தொற்றிக்கொண்டது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பயம் தொற்றிக்கொண்டிருக்கிறது. பயத்தினாலே தினம் தினம் இந்த வேலைக்காரனை போல பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரை பார்த்தாலும் பயம், சொந்தக்காரர்களை பார்த்தால் பயம், மற்றவர்களை பார்த்தால் பயம், கடன்காரர்களை பார்த்தால் பயம், வியாதியஸ்தர்களை பார்த்தால் பயம். பயம் இன்றைக்கு ஒரு பெரிய வியாதியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, பயத்தினாலே நாம் மரித்து போவோம். பயம் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கெடுத்துவிடும். பயம் நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கி சின்னாபின்னமாக்கப்பட்டு எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். பயத்தினாலே பலவிதமான வியாதிகள் நம்முடைய சரீரங்களில் வருகிறது. பயத்தினாலே
அநேக உபத்திரவங்களை நாம் சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வேலைக்காரனை பாருங்கள், எலிசாவினுடைய வேலைக்காரனுக்கு தன்னை சுற்றி இருக்க இராணுவத்தை பார்த்த உடனே ஒரு பயம். ஐயோ, நம்மளை கொன்று போடுவார்களே, என்னை சிறைபிடித்து விடுவார்களே, எதிரி நாட்டுக்கு கொண்டு போய் விடுவார்களே என்ற பயம் உன்னை ஆளுகை செய்தது. தீர்க்கதரிசி அவரை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏன் அந்த தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்ன? கர்த்தர் தம்மோடு இருக்கிறார், கர்த்தர் தம்மை வழிநடத்துகிறார், அவருடைய வேத வசனம் என்னை நடத்துகிறது, அவருடைய கிருபையினாலே நான் நடத்தப்படுகிறேன், அவருடைய வார்த்தையினாலே நான் நடத்தப்படுகிறேன் என்ற உணர்வு, அந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தபடியினாலே அந்த தேவ மனிதன் தெளிவாய் சொல்லுகிறார், நீ மற்றவர்களை பார்த்து பயப்படாதே, உனக்கு எதிராய் வருகிறவர்களை பார்த்து நீ பயப்படாதே, என் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினால நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சங்கீதம் 34:4 சொல்லுகிறது, கர்த்தர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி. ஆப்பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எந்த பயமா இருந்தாலும் சரி, பயத்தை மாற்றி போடுகிறவர் கர்த்தர். பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீரழித்து விடாம். கவனிங்கள், இந்த வேலைக்காரனுடைய வாழ்க்கையில அவனுக்கு பயம் வந்ததினாலே, பயம் தொற்றிக் கொண்டதினாலே அவன் சத்தமிடுகிறான், கூக்குரல் இடுகிறான், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கூப்பிடுகிறான். ஆனால் ஆறுதல் படுத்துகிறார் தேவ மனிதன். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அநேகரை ஆறுதல் படுத்தும், அநேகரை வேதனைக்குள்ளாய் விடாதபடி, வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழிகளை உருவாக்கி அவர்களை மீட்டெடுத்து, என் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை பஞ்சத்திலிருந்து தப்பிவிக்கப்பட்ட ஒரு மனிதனைப் போல பயத்திலிருந்து அந்த மனிதர்கள் தப்பிவிக்கப்பட்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் காண முடியும். வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையிலே பயம் வந்தது, பயத்தினாலே நடுங்கினார்கள், பயத்தினாலே வேதனைப்பட்டார்கள், பயத்தினாலே உபத்திரவப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லா மனிதர்களுக்கும் உபத்திரவம் உண்டு. 2 நாளாகம புஸ்தகம் அதனுடைய 20வது அதிகாரம் 1 முதல் 21 முடிய உள்ள வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் அங்கே ஒரு வேத பகுதி தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. யோசபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா இஸ்ரவேலை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? திடீரென்று சொல்லி அம்மன் புத்திரரும் கிழக்கத்தி புத்திரரும் இன்னும் சிலரும் கூடிக்கொண்டு அநேகராய் ஒருமனப்பட்டவர்களாக யோசபாத்துக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தார்கள். இவர்கள் எங்கேதி வழியாய் வருகிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே யோசபாத்துக்கு ஒரு பயம் வந்தது. ஒரு ராஜா, யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு ராஜா, யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு ராஜா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவ மனிதன், ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில பயம் வந்தது. பிரியமானவர்களே, அந்த பயத்து நிமித்தம் அவன் என்ன செய்தான்? ஓடி போகவில்லை, அந்த மனிதனுக்கு தூது அனுப்பவில்லை, தன்னை எதிர்த்து வந்த ஜனங்களுக்கு அவன் தூது அனுப்பவில்லை. அவன் செய்த காரியத்தை வாசித்து பார்ப்பீர்களேனால் அங்கே வித்தியாசமான ஒரு காரியத்தை அந்த ராஜா செய்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். தேசத்திலே இராணுவ வீரர்கள் முதற்கொண்டு குடியான எல்லா ஜனங்கள் வரை எல்லாவரையும் உபவாசம் பண்ண சொல்லுகிறான். அவர்கள் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எத்தனை நாட்கள் உபவாசித்தார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனாலும் சில நாட்கள் உபவாசித்து அழ ஆரம்பித்தார்கள். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பயப்படுகிறோம், ஆனால் எங்களை பயமுறுத்தும்படியாக எதிரிகள் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். இதோ
அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்யட்டும்? அவர்கள் திரளான ஜனங்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் மிகவும் கடூரமாய் இருக்கிறது. அவர்கள் பொல்லாங்கான மனிதர்கள். நாங்கள் என்ன செய்யட்டும்? அவர்களுக்கு முன்பாக எங்களால் யுத்தம் செய்ய முடியாது, நாங்கள் எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? தேவ சமூகத்திலே ஒரு கேள்வியோடு கூட தேவ சமூகத்திலே விழுந்தான். தேவ பிள்ளைகளே, தேசம் முழுவதும் உபவாசித்து அழ ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் 15வது வசனத்தை 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கு வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த தேசத்திலிருந்து ஒரு மனுஷன் எழும்பி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். யோசபாத்தே, இஸ்ரவேலின் சகல ஜனங்களே, நீங்கள் பயப்படாதிருங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, எதிரிகளை குறித்து அவர்கள் பயப்பட்டு கொண்டே இருந்தார்கள். ஐயோ, எங்களை சிறைபிடித்து விடுவார்களோ, எங்கள் தேசத்தை அழித்து விடுவார்களோ, எங்கள் தேசத்தை இடித்து விடுவார்களோ, கட்டப்பட்டிருக்கிற கோட்டைகள் இடிக்கப்பட்டு போகுமோ என்று சொல்லி பயந்தார்கள். அந்த பயம் தேவனுடைய சமூகத்தில் பயப்பட ஆரம்பித்தார்கள். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயத்தினாலே நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும், உம்முடைய கிருபையினாலே நிரப்பும். உம்முடைய கிருபை மாத்திரமே எங்களுக்கு வேண்டும். எதிரிகளை எங்கள் பயமுறுத்தும்படியாய் கடந்து வருகிறார்கள். அந்த பயம் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. அந்த பயத்திலிருந்து எங்களை விடுதலையாக்க வேண்டும். அந்த பயம் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது என்று சொல்லி உபவாசம் பண்ணி ஆள ஆரம்பித்தார்கள். உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்ன நடந்தது தெரியுமா? தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பயப்படாதே, நீ இவ்வளவு பயப்படுகிறாயே, நீ பயப்படாதே. நீ என்னுடைய சமூகத்தில் உன்னுடைய பிரச்சனைகளை, உன்னுடைய பாடுகளை, உன்னுடைய வேதனைகளை, உன்னுடைய உபத்திரவங்களை என்னிடத்தில் நீ தந்து விட்டபடியினாலே, இதோ நீ என்னுடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்ததினாலே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த யுத்தத்தை நான் செய்ய போகிறேன். நீ யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த யுத்தத்தை நான் செய்வேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரியமான தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட யோசபாத் என்ன செய்தான் தெரியுமா? தேவ சமூகத்தில் முதலாவது ராணுவ சேனைகளுக்கு முன்பாக பாடுகிற பாடல் தூத சேனைகளை நிப்பாட்டி அவன் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தான். கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். இதோ யுத்த களத்துக்கு ராணுவ வீரர்கள் போக வேண்டும். முதற் வரிசையில் மிகுந்த பலசாலியான ராணுவ வீரர்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கர்த்தரை பாடுகிற, கர்த்தரை துதிக்கிற பாடகர் குழு நிறுத்தப்படுகிறது. அவர்கள் துதித்துக் கொண்டே போகிறார்கள். அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே போகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே போகிறார்கள். வேதம் சொல்கிறது, யுத்த களத்துக்கு அவர்கள் கடந்து வந்த பொழுது, யுத்த களத்தை அவர்கள் நோக்கி பார்த்த பொழுது, யுத்த மேட்டிலே வந்து அவர்கள் பார்க்கும் பொழுது, இதோ யாரெல்லாம் இந்த தேவ மனிதர்களுக்கு விரோதமாய், இந்த தேவ மனுஷனுக்கு விரோதமாய், கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தின தேவ மனிதனுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தார்களோ அவர்கள் ஒருவர் கூட உயிரோடு இல்லை. வேதத்திலே நீங்கள் சற்று வாசித்து பார்ப்பீர்களேனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 2 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டத்தாரை அழித்தார்கள். அந்த கூட்டம் முற்றிலும் அழிக்கப்பட்ட பின்பு ஒருவருக்கு ஒருவர் மடிந்து போகத்தக்கதாக, ஒருவரும் உயிரோடு இராதபடி எல்லாரும் மடிந்து கீழே விழுந்தார்கள். பட்டயத்தை சுழற்றினார்கள், பட்டயத்தை வீசினார்கள். வேதம் சொல்கிறது, இதோ யோசபாத் யுத்த களத்தில் கடந்து வரும் பொழுது ஒருவனும் இல்லை. தேவ பிள்ளையே, நீ பயப்படுகிறாயா? பயப்படாதே. கர்த்தருக்கு மாத்திரம் நீ பயப்படு. உன் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதே. உன்னுடைய வியாதியை பார்த்து நீ பயப்படாதே. என் வியாதி என்னை மரணத்துக்குள்ளாய் உட்படுத்துமோ? இல்லை. உன்னை தேவ சமூகத்திலே அர்ப்பணித்துப்பார். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, கிருபையாய் என்னை நடத்தும். உம்முடைய வல்லமை என்னை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய மகத்துவங்கள் என்னை ஆளுகை செய்யட்டும். ஐயா, நீரே நல்லவர், நீரே பரிசுத்தர். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாதது என் தேவனால் ஆகும் என்று எழுதப்பட்டு இருக்கிறதப்பா.
உம்முடைய கரத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை தாரும், என் உபத்திரவத்திலிருந்து ஒரு விடுதலையை தாரும், நான் பயப்படுகிற பயத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும், என் கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும். கடன் பிரச்சனையின் நிமித்தம் ஆமென் நான் பயந்து கொண்டிருக்கிறேன். கடன்காரர்கள் என் வீட்டை வந்து சுழன்று கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்யட்டும்? என் அறியாமையினாலே வந்த இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களேயானால், எனக்கு பிரியமான தேவப்பிள்ளையே, நிச்சயமாய் வேதத்திலே வாசிக்கிற பிரகாரமாய் யோசபாத்துக்கு அருள் செய்த ஆண்டவர், யோசபாத்துக்கு இரக்கம் பாராட்டின ஆண்டவர் உங்களுக்கும் இரக்கம் பாராட்டாமல் இருப்பாரோ? தேவனுடைய வல்லமை உங்களை ஆளுகை செய்யும். அவருடைய கிருபை உன்னை ஆளுகை செய்யும். பலத்தால் கர்த்தர் உன்னை நிரப்புவார். அவருடைய மகத்துவமுள்ள நாமம் மகிமைப்படும். இரக்கத்தினாலும் தயவினாலும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே இந்த நேரத்தில் கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்காக ஆமென் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஜீவிதத்தை அர்ப்பணம் செய்யுங்கள். அப்பொழுது உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பார். தேவப்பிள்ளையே, ஆமென், இப்படிப்பட்ட அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. யோசபாத்தினுடைய வாழ்க்கை என்ன நடந்தது தெரியுமா? இவர்கள் யுத்தம் செய்யவில்லை. ஒரு அம்பு கூட வீசவில்லை. எதிராளிகளின் மேலே ஒரு அம்பு கூட வீசவில்லை. ஒரு ஆமென் கத்தி கூட வீசப்படவில்லை. ஒரு பிரயாசம் கூட படவில்லை. எதிரிகள் எல்லாரும் வெட்டு வீழ்த்தப்பட்டு விழுந்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, யோசபாத்தும் அவனோடு சேர்ந்த கூட்டத்தாரும் எதிரிகளுடைய பாளையத்தில் இருந்த நன்மைகளை 3 நாளளவும் கொள்ளையிட்டு கொண்டு திரும்ப வந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவ்வளவு தூரம் திரளான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். கவனிக்க வேண்டும், எதிரிகளுடைய பயத்தை இவர்கள் அறிந்து தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஜீவிதத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த பயத்தை மாற்றி போடுங்கப்பா, இந்த பயத்தை மாற்றி போடுங்கப்பா, இந்த பயம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, எதிரிகளுக்கு முன்பாக எங்களால் நிற்க முடியாது ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் ஜீவிதத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். நடந்தது என்ன? அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, என்னால் எதிரிகள் யுத்தம் செய்யவில்லை. எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எதிரிகளுடைய கை கரங்களிலே இருந்த சகல நன்மைகளையும் திருப்பி யோசபாத்துக்கு கர்த்தர் கொடுத்து அனுப்பினார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்கள். கர்த்தருக்கு மாத்திரம் நீங்கள் பயப்படுவீர்களேனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவினுடைய வாழ்க்கையில கூட ஒரு பெரிய பயம் வந்தது. என்ன தெரியுமா? ஆமென். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களேனால், ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக நின்று கொண்டு ஒரு பெரிய சவால் விடுகிறார். உன்னுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் வர சொல் என்று சொல்லுகிறார். 450 தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். பிரியமான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய தாசன் எலியா மாத்திரமே அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு காளையை தெரிந்து கொள்ளுங்கள், பலிபீடத்தை கட்டுங்கள், அந்த பலியை செலுத்துங்கள், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை பட்சிக்கப்பட வேண்டும், அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி ஒரு சவால் விடுகிறான். கவனிங்கள், பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேர் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு அந்த காரியத்தை செய்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது, சாயங்காலம் மட்டும் பிரயாசப்பட்டார்கள், தங்கள் சரீரங்களை கீறிக்கொண்டார்கள், தங்கள் வஸ்திரங்களை கீறிக்கொண்டார்கள், ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் சாயங்கால வேளையில் எலியா தன் பக்கம் ஜனங்களை அழைத்து கொண்டு தனக்கு கொடுக்கப்பட்ட காளையை துண்டித்து பலிபீடத்தை கட்டி சப்பனிட்டு காளையை எடுத்து வைத்து எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு சொல்லுகிறார், கர்த்தாவே, இவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்பதை என்னை கேட்டருளும் என்று சொன்ன பொழுது ஒரே ஒரு வார்த்தை, ஒரு சுருக்கமான ஜெபம், ஒரு பெரிய விடுதலையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் அந்த இடத்துல கொண்டு வந்தது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்துப்பட்டது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நடந்தது என்ன தெரியுமா? ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார்கள். தீர்க்கதரிசி சொன்னார், ஒரு பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் கூட தப்பி போகாதபடி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். எல்லாரையும் பிடித்து துண்டு துண்டாக வெட்டி போட்டார்கள்.
இதை கேள்விப்பட்ட யெசபேல் 19வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களேனால், எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் அதற்கு பின்பாக தன் ஜீவனை காத்து கொள்ளுகிறதற்காக ஓடினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, பெரிய காரியங்களை செய்த எலிசா தீர்க்கதரிசிக்கு கூட பயம் வந்தது. ஆனால் ஒன்றை கவனிப்பீர்களேனால், எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, அந்த பயம் அவனுடைய வாழ்க்கையில ஒருவேளை சோர்வை கொண்டு வந்துடுறது. ஆனாலும் சங்கீதம் 91 நான் வாசிக்கிறோம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி. பிரியமான தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான பயங்கள் இருக்கலாம், பலவிதமான சூழ்நிலைகளினால பயங்கள் இருக்கலாம், எதிராளிகளின் நிமித்தம் உன்னுடைய வாழ்க்கையில பயங்கள் இருக்கலாம். நீ பயப்படாதே. உன் பயத்தை மாற்ற என் தேவனால் மாத்திரமே கூடும், என் கர்த்தராகிய ஆண்டவரால் மாத்திரமே கூடும். வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு மாத்திரம் பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு மாத்திரம் நீங்கள் பயப்படுவீர்களேனால் என்ன நடக்கும் தெரியுமா? நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஆயுசு நாட்களை நீ பெருக விரும்பினால், உன் ஆயுசு நாட்களிலே நீ பயம் இல்லாமல் இருக்க விரும்பினால், உன் ஆயுசு நாட்களிலே நீ ஜீவிதத்தில் நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் வியாதி இல்லாமல் சமாதானமாய் வாழ நீ பிரயாசப்படுவாயானால் கர்த்தருக்கு பயப்படு தேவஜனமே. அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஞானம் உண்டாயிருக்கும். சங்கீதம் 115:13 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீ இந்த உலகத்துக்கு பயப்படுகிறாயா, கர்த்தருக்கு பயப்படுகிறாயா என்பதை சற்று சிந்தித்து பார். நீ உலகத்துக்கு பயப்பட்டால், உலக ஜனத்துக்கு நீ பயப்பட்டால், சோதனைகள் பெருகும், உபத்திரவங்கள் பெருகும், வேதனைகள் பெருகும், சோர்வுகள் பெருகும். ஆனால் கர்த்தருக்கு நீ பயப்படுவாயானால் தெய்வ ஜனமே, ஒரு எலிசாவை போல நீ பலப்படுகிற ஒரு தேவ மனிதனாய் இருப்பாய். ஒரு யோசபாத்தை போல உன் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படாம். தேவனாகிய கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அவருடைய கிருபை உன்னோடு இருக்கா. கர்த்தருக்கு பயப்படுகிறது நிமித்தம் உன்னுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பலப்படுத்துவார். உன் வாழ்க்கையில நீ ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த உலகத்தில் எந்த காரியத்துக்கு நீ பயப்படாத, கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படு. அந்த பயம் உன்னிடத்தில் இருக்கட்டும். அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை மாத்திரமல்ல, யோசபாத்தினுடைய பயம் யோசபாத்தை சுற்றி இருந்த எல்லா தேவ மனிதர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் தேசத்தின் குடிகளையும் ஒரு சேதம் இல்லாமல் பாதுகாத்ததை போல கர்த்தருக்கு நீ பயப்படும் பொழுது உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சுற்றி இருக்கிற எல்லா தேசத்தின் குடிகளையும் கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கிருபை உள்ள ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த பொழுதுல நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உடைய பெரிதான கிருபை இந்த ஜனங்களை நிரப்புவதாக, உடைய வல்லமை இவர்களை தொடுவதாக. இவர்கள் உலகத்துக்கோ மாமிசத்துக்கோ எதிராளிகளுக்கோ பயப்படாதபடி கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து, ஆண்டவரே யோசபாத்தை போல கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து கர்த்தரிடத்தில் இரக்கத்தை தயவை பெற்றுக்கொண்டு தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று உடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.